எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகள் பறிமுதல். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்டு தருமாறு மத்திய மாநில அரசுக்கு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் பிரதீப், அருள்செல்வம், விமன், மதன், சுவாமிநாதன், நிஷ்வந்தன், ஜெயவீரன், கோபி உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி அவரது உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில்தான். இதையும் இலங்கை அரசு முடக்கினால் நாங்கள் தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் எனவும், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட எங்களது பிள்ளைகளையும் விசைப்படகையும் மீட்டுக் கொடுக்குமாறு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்களுக்கிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.